ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் எங்கள் அம்மம்மா சமையல். இப்போ நம்ம கடையில் இந்த மாதிரி எல்லாம் கலந்த பயிருங்களை முளை கட்டி விற்கிறாங்க. இந்த மாதிரி பயிரை நம்ம வாங்கிக்கிட்டு சும்மா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்குறோம், அதை காட்டுறேன். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் வச்சுருக்குறேன், 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகாய், 1/4 கப்பு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா, ஒரே ஒரு கேரட்டு, 2-3 உருளைக்கிழங்கு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு உண்டானது ஒரு சின்ன பட்டை, சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, இந்த கடல் பாசி, ஒரு பிஞ்சு. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய், கொஞ்சம் எண்ணெய். இப்போ நான் வந்து 3 அழகு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 600 கிராம்ஸ். இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் போடலை, நார்மலாக சாதம் வடிக்கிற ரைஸ் தான் போட்டிருக்கேன். யாராருக்கு எந்த ரைஸ் பிடிக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி, சீரக சம்பா, இந்த மாதிரி பச்சரிசி. இதை கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஊற வைக்க வேண்டியதுன்றது அவசியம் கிடையாது. போடும்போது ஒரு கழுவிட்டு போட்டிங்கன்னா போதும். நம்ம நார்மல் ரைஸ்ன்றதுனால நான் 1க்கு 2 தண்ணி அப்படின்னு போட போகிறேன். பாருங்க, நான் 3 அழகு போட்டிருக்கேன். இது வந்து 1க்கு 2 அளவு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஒரு 200 கிராம்ஸ் அதிகமாக போடுறேன். ஏன்னா ரைஸை பொறுத்தது. இது நார்மலாக நாங்கள் ரைஸ் வடிக்கிறதுனால அந்த ரைஸ்க்கு இந்த தண்ணி எனக்கு சரியாக இருக்கும். நான் போட்டிருக்கேன். பாஸ்மதியாக இருந்தால் 1க்கு 1.5 போட்டுக்கோங்க. சீரக சம்பாவாக இருந்தால் அது அந்த ரைஸை பொறுத்தது. அதனால் நான் 1க்கு 2ன்ற விதத்தில் தண்ணி போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து 2 விசில் விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம 2 விசில் விட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து ஆஃப் பண்ணி இது வச்சுருக்கோம். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேணும்னா இந்த மாதிரி பேக் சைடு போட்டு இப்படி கலரி எடுங்க. அப்போ வந்து பளபளன்னு இருக்கும். இந்த பாருங்கள், ரைஸ் எப்படி பளபளன்னு கரெக்டாக வந்துருக்கு. மல்டிகிரைன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம்.